ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு என்கேஜ்மெண்ட் எங்கள் ரிலேஷன் தான். இந்த பிள்ளைக்கு வந்து என்கேஜ்மெண்ட். யார் அப்படின்னா என்னோடய சின்ன மாமியாரோட தங்கச்சியோட பொண்ணு. இவளோட ஃபேஸ் நான் வந்து கண்டிப்பாக காட்டுவேன். அவள் மேரேஜ் அப்போ காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்கேஜ்மெண்ட்டில் நாங்கள் போய் நல்லா என்ஜாய் பண்ணோம். அவங்க வீட்டில் நிறைய செடி இருக்குங்க. அதில் என்ன செடி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். கத்திரிக்காய் செடிலாம் இருக்குது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி செடி, அப்புறம் பூச்செடிங்கன்னு பார்த்தோம்னா மல்லி, அதிகமான மல்லி இருக்குது. மாமரம் இருக்குது, மருதாணி இருக்குது, செம்பருத்தி இருக்குது, கொய்யா மரம் இருக்குது, மாதுளை பிஞ்சு இருக்குது, அப்புறம் பப்பாளி பழம் இருக்குது, ரோஸ் செடி இருக்குது, குரோட்டன்ஸ் செடி இருக்குது. அந்த மாதிரி கருவேப்பிலை, மல்லி செடியும் போட்டிருக்காங்க. மல்லி, புதினா, கீரை வகைகள் நிறையா. ஏன்னா அந்த செம்மம் இடத்துல வந்து செடி வந்து அவ்வளோ ராசி. செடி வந்து சூப்பராக வளரும். எந்த பழம்னாலும் காய்கறினாலும் எல்லாமே நல்லா காய்க்கும். ரொம்பவே அது சூப்பரான பிளேஸ் அந்த இடம். தண்ணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ராமேஸ்வரத்தில் செம்மம் எடுத்து தண்ணி, ஊற்று தண்ணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். குடி தண்ணீர். அதை வந்து நிறைய இடங்களுக்கு வந்து அந்த தண்ணி சப்ளை பண்ணுவாங்க. எடுத்துகிட்டு போய் அந்த ஊற்று தண்ணி வந்து சேல்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல தண்ணி. எனக்கு பிடிக்கும் செம்மம் எடுத்த தண்ணி. பாருங்கள், மல்லி செடி பாருங்களேன் எப்படி இருக்குன்னுட்டு. ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்க வீட்டில் மாந்தோப்பெல்லாம் இருந்துச்சு முன்னாடி. இப்போ வீடு கட்டிட்டாங்க. அதுக்கு ஒரு மரம் எடுத்துட்டாங்க. அந்த மரம் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம நின்றுக்கிட்டே மாங்காய் பறிக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து சேலை கட்டி தொட்டில் மாதிரிலாம் கட்டி விட்டுருப்பாங்க, ஊஞ்சல் மாதிரி நிறையா. நானும் ஹாரிஸ்லாம் அவங்க வீட்டுக்கு போகணும்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த மாமரத்தில் அப்படியே ஊஞ்சல் அடிக்கிட்டு, வெயில் தெரியாது, நல்லாயிருக்கும். நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எனக்கு இந்த செடிங்களை பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. செடியெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த வீட்டில் ஒரு குட்டி பிள்ளை இருந்தா. எங்கள் நாத்தனா பிள்ளை தான். ஊஞ்சலில் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அதுதான் பழைய வீடு. அந்த வீடு ரொம்ப நல்லா கூலிங்காக இருக்கும். ஏன்னா சுற்றி மரம் செடி கொடிகள்லாம் இருக்கா அந்த ஊர் பக்கமே ஃபுல்லாகவே. அதனால நல்லாயிருக்கும். அவங்க வீட்டுக்கு போகணுன்னா இளநீலாம் பறித்து தருவாங்க, குடிப்போம். மாடியில் வந்து ரோஸ் செடி கொஞ்சம் போட்டிருந்தாங்க. ஒரு 4 செடி இருந்துச்சு. அப்புறம் அவங்க வீட்டில் ஒரு குட்டி பப்பி இருந்துச்சு. அது ரொம்பவே சேட்டை, விளையாடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக என் காலையே பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்துக்கிட்டு இருந்துச்சு. கிட்ட போனால் அது வந்து நம்ம அதை விளையாடுறோம் அதுக்கிட்ட நினச்சிக்கிட்டு ரொம்ப ஆசையாக துள்ளிக்கிட்டு ஓடி வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு, கடிச்சிருமோன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதுக்கிட்ட கொஞ்சம் தைரியமாக போயிட்டு வீடியோலாம் எடுத்தேன். அப்புறம் அவங்க வீட்டில் கோழி இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் கழிச்சு பாருங்களேன், டயர்டாகி தூங்கிடும். ரொம்ப விளையாடிட்டு இருந்துச்சு.
பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க. நிச்சயதார்த்தம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாப்பிள்ளை வந்து நாகர்கோவில். பாய் ஃப்ரெண்ட்.